விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் வந்து திமுக கூட கூட்டணி இருக்கிறதுனால வந்து அமைதியா இருக்காரு. திமுகவுடைய ஆட்சி நடக்கக்கூடிய அனைத்து எடுத்து கேள்வி கேட்க மாட்டாரு. இங்க பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்ட கூட கூட்டணி இருக்கின்ற காரணத்திற்காக பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் திருமாவளவன் மீது பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு கூட்டம் வந்து வன்மத்தை கக்கி கொண்டே இருக்கும். அந்த கூட்டங்களுக்கெல்லாம் நேற்றைக்கு பாத்தீங்கன்னா தலைவர் திருமா வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. திராவிட இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விமர்சனங்கள் இல்லையா என்ற கேள்வி எழலாம். தொடக்க கால உரைகள் இருந்தால் எடுத்து பாருங்கள். தொடக்க காலங்களில் நான் பேசிய பேச்சுகள் கிடைத்தால் எடுத்து கேட்டு பாருங்கள். நீ பேசுறவன் எவனும் என் மாதிரி பேசியிருக்க முடியாது. அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு அவன் வாயை விட்டுட்டு இருக்கிறான். உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். அதாவது இன்னைக்கு திமுக எதிர்க்கிறாங்க இல்லையா, திமுகவை, திராவிடத்தை, திராவிட சித்தாந்தத்தை, பெரியாரியவாதிகளை இவங்களும் எதிர்க்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் முன்னாடி அதை சொல்லுவாங்கல்ல, நீ படித்த ஸ்கூலில் நான் பிரின்சிபல்ரா அப்படின்ற மாதிரி தலைவர் திருமாவளவன் வந்து திராவிடத்தை எந்த அளவுக்கு வந்து எதிர்த்திருக்காரு. குறிப்பாக திராவிடம் எதிர்க்க வேண்டிய தேவை ஏன் வந்திருக்குன்னா, அந்த ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக திருமாவளவன் அரசியலுக்கு வந்த 90 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திராவிடன்ற பேரில் வந்து பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைகளை வந்து பறிப்பாங்க. திராவிடன்ற பேரில் பார்த்தீங்கன்னா பெரியார் ஒரு பிராண்டாக வச்சுக்கிட்டு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் அரசு வந்து இறங்கும். திராவிடன்ற பேரில் திமுகன்ற பேர்லையோ அதிமுகன்ற பேர்லையோ தீகா எதுவோ ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தீகா பெரியார் திராவிடன்றதை பயன்படுத்திக்கிட்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் அல்லது அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாகவும் பட்டியல் சமூகத்திற்கு எதிராக பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா தலைவர் திருமாவளவனுடைய உரைகள், அவருடைய ஸ்பீச்லாம் நம்ம கேட்டோம்னா அந்த அளவுக்கு மிக தீவிரமான ஒரு வீரியமான உரையா இருக்கும். அதாவது இந்த வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரி அந்த அளவுக்கு மிக கடுமையா பேசுவார். திமுக கட்டு விரியன்னா அதிமுக வந்து கண்ணாடி விரியன். இன்னைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு கேட்க வேணும், உங்களுக்கு வாக்கு கேட்கறதுக்கு வேணும், உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேணும், ஜெயிக்க வச்சுட்டு ஆட்சியில் பங்கு கடை தரமாட்டீங்களா அப்படின்றதெல்லாம் தலைவர் திரும்ப அவ்வளோ ஒரு கூர்மையாக பேசின ஒருத்தர். ஆனால் அவரை வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து திமுக அமைதியாக இருக்காரு, எதுவுமே கேட்க மாட்டாருன்னு. வேங்க வயலுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ண போராட்டம் பண்ண ஒரு கட்சி யாரை ஒன்று கூப்பிட்டு காட்டுங்க, விசிக எதுவுமே இருக்காது. சரி அவங்க சாதிக்காக மட்டும் தான் அவர் பேசுவார்னு சொல்லிட்டு அதுவும் கிளம்பி வருவானுங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து இறந்து போன அந்த பள்ளி மாணிக்காக யார் ஆர்ப்பாட்டம் பண்ணது, யார் இன்னைக்கு வழக்கு வாங்கி வச்சிருக்குது, விசிகா தான். அப்போ குறை சொல்றவனுங்க எங்க இருந்தாலும் குறை சொல்றதுக்காக கிளம்பி வருவானுங்க. ஆனா விசிகா என்ன பண்ணிருக்கு, தலைவர் திருமா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு, என்ன இன்னைக்கு பண்ணி கொண்டிருக்காரு. அதாவது கோபி நயனார் அவர்கள் வர்சஸ் மதிவதனி, மதிவதனியை ஆதரிப்பவர்கள் மதிவதனியை எதிர்ப்பவர்கள், கோபி நயனரை ஆதரிப்பவர்கள் கோபினை எதிர்ப்பவர்கள் சொல்லிட்டு அண்ணன் கோபி அவர்கள் முன்னெடுத்து வந்த அவர் பேச வந்த அந்த விஷயத்தையே பார்த்தீங்கன்னா இப்படி மடமாட்டம் பண்றானுங்க இந்த தற்கூறிகள். என்ன பண்ணிருக்கானுங்க, ஒரு பேட்டியில வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை எடுத்து பேசுறாரு. இந்த அரசு கார்பரேட்டுக்கு எதிரான அரசா இருக்குது, திராவிடன்ற பேரில் நீ பகுத்தறிவு என்று பேசி கடவுள் மட்டில்னு சொல்றது பட்டு பகுத்தறிவா, மண்ணை கொள்ளடிக்கூட சொல்றதெல்லாம் பகுத்தறிவு இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்டெலெக்சுவலான ஒரு ஸ்பீச்சை இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து வச்சாரு. அதுல போற போக்குல மதிவதனி போன்றவர்கள்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசுற மாதிரி தெரியும். ஆனா அதிகாரத்தை வந்து காப்பாற்ற பேசுறாங்கன்ற வார்த்தையை சொல்லி விட்டாரு. ஏன்னா அவரோட டார்கெட் என்பது மதிவதனி அவங்க கிடையாது. ஏன்னா அவரோட டார்கெட் அப்படின்றது இந்த அரசு ஏன் கார்பரேட்டுக்கு வந்து ஆதரவா இருக்கு அப்படின்றதா வந்து அவர் பேசின அந்த சொற்சாடல். ஆனா அதையே பாத்தீங்கன்னா இவனுங்க இப்படி மாத்தி விட்டானுங்க. சரி இந்த தற்கொலை கூட்டம் இதை மட்டும் தான் பண்ணானுங்களான்னு கேட்டா வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது அந்த பேட்டி எடுத்தது வந்து நீலம் சோசியல்ல வெளியாக இருக்கு. நீலம் சோசியல் யாருது, நீலம் பண்பட்டமை யாருது, இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுடைய தான் நீலம் சோசியல். அதுல வந்த ஒரு பேட்டியை கட் பண்ணி பரப்பி விடுறானுங்கன்னு சொல்லிட்டு இந்த பெரியாரிய தற்கூறிவாதிகள் சொல்றாங்க. ஏன்னா நம்ம பெரியாரை ஏற்றுக்கொண்ட அனைவருமே தற்கூறிவாதிகள் சொல்ல போறது கிடையாது. பெரியாரை நான் ஏத்துக்கிறேன், நான் வந்து திமுக வாதிகள், நான் வந்து தீகாவா இருக்கிறேன், நான் ஏதோ ஒரு கட்சி தீகா திவிக ஏதோ ஒரு கட்சி பேர்ல வச்சுங்க, இயக்கங்கள்லாம் வச்சுங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்தையே மாத்தி விட்டானுங்க. என்ன மாத்துறானுங்க, ரஞ்சித்துடைய குரூப் தான், நீலம் பண்பாட்டு மையம் குரூப் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட் பண்ணி இதை வந்து பரப்பி விட்டானுங்க. அதாவது என்ன பரப்பி விட்டு அவங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது, மதிவதனி அவங்களை வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறதாவே இருக்கட்டும் அவங்க சொல்கிற மாதிரி, அதை பரப்பி விட்டுறதுனால வந்து நீலம் பண்பாட்டு மையத்திற்கோ ரஞ்சித் அவர்களுக்கோ என்ன வரப்போகுது. இந்த குரூப்புங்களுக்கு என்ன தெரியுமா, ஆரம்பத்திலிருந்தே ஒரு அஜெண்டா அல்லது கேவலமான புத்தி என்ன தெரியுமா, திமுக அரசை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தவங்க வேணும், இந்த திமுக ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு திமுக ஆட்சி வரத்துக்கு ஒருத்தவங்க வேணும். ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு காலத்தில் இந்த பார்ப்பனியம் ஆரியம்லாம் சொல்லி கதை ஓட்டின்ட்டு அன்றைக்கு பார்ப்பனர்கள்ட்ட இருந்து அதிகாரத்தை இடைநிலை சாதிகள் வாங்கிட்டாங்க. அப்படி வாங்கினது தான் 50 வருஷமா வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையாகவே நீங்க பெரியாரோட வழியில வந்தவங்களா இருந்தா 50 வருஷம் வச்சுட்டு இருந்தோமே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆதி குடிக்குடும்பம் சொல்லிட்டு ஒரு ஆதி தமிழருக்கு அது வந்து பறையரோ தேவேந்திர கோவில் சமூகமோ யாரோ ஒரு சமூகத்தை நீங்க கொடுத்துருக்கணும். ஆனா அதையுமே நீங்க வந்து கொடுக்கல. நீங்க என்னடா பண்றீங்கன்னா இந்த ஆட்சியை காப்பாத்து ஒரு நபருன்றதுக்காக தலைவர் திருமாவளவன் எப்போ புகழ்வாங்கன்னா
ரஞ்சித் அவர்கள் வந்து விமர்சனம் பண்றாரு. இப்போ வந்து பட்டியல் சமூக தலைவர்கள்லாம் ஒன்று கூடணும், அல்லது வந்து பட்டியல் சமூக வேட்பாளர்கள்லாம் ஒன்றிணைந்து நம்ம வந்து தனித்தொகுதி தேர்தல் சந்திப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தலித் எம்பவர்மெண்ட் வந்து கொண்டு வரப்ப என்ன பண்ணுவானுங்க, போய் நேராக தலைவர் திருமாவளவன் பேச்சு எடுக்கிறதோ இல்லை அவர் எதிராக கேள்வி கேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்ல வைப்பானுங்க. இந்த விஷயம் தொடர்ந்து எப்போ வந்து ரஞ்சித் வந்து ஒரு ஆக்டிவான ஒரு அரசியலை வந்து பேச ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்து தொடர்ந்து அவர் மேல வந்து வன்மத்தை கக்கி கொண்டு இருப்பானுங்க. அதுக்கு ஒரு கேடயமா ஆயுதமா வந்து தலைவர் திருமாவளவன் வந்து எடுத்து வந்துருவானுங்க முன்னாடி. இந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோடைய படுகொலைக்கு நீதி கேட்டு பயணம் செய்கிறாரு அண்ணன் ரஞ்சித் அவர்கள். அப்போ வந்து அது குறித்து தலைவர் திருமாவளவன் வந்து கருத்து சொல்றாரு. இதை வச்சே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் எதிரான ஒரு வன்மத்தை வந்து கக்கி விட்டானுங்க. என்னன்னா தலைவர் திருமாவளவனுக்கு இவனுங்களுக்கு எப்பெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து ரஞ்சித் விமர்சனம் பண்ணலாம் அந்த டைம்ல வந்து திருமாவளவன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எப்பெல்லாம் தலைவர் திருமாவளவன் ரொம்ப பிடிக்காதுன்னா, அருந்த சமூக மக்களுக்கு வந்து உள்ஒதுக்கீடு வந்து தலைவர் திருமாவளவன் வந்து கொடுக்கக்கூடாது சொல்லிட்டாரு அப்படின்ற பேர்ல என்ன பண்ணுவானுங்க, அருந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் சொல்லி கூட்டு வந்து உட்கார வச்சு தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக பேச வைப்பானுங்க. இவரோட நோக்கம் வந்து தலைவர் திருமாவளவன் மீது வந்து ஒரு அன்போ அக்கறையோ அல்லது வந்து அவர் வந்து ஒரு விருப்பமான தலைவர் அப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான தலைவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. திமுக அரசை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வேணும், அவர் தலைவர் திருமாவளவன் வந்து இருக்காரு. ஏன்னா அவரால் தான் இன்னைக்கு ஓட்டு வந்து கன்சிடர்ட் ஆகுது. வட மாவட்டங்களுடைய ஓட்டுல வந்து இன்னைக்கு பெரும்பான்மை பழைய சமூக மக்கள் வாக்களிச்சதுனால தான் இந்த ஆட்சி வந்து இருக்கு. அப்ப இதெல்லாம் முக்கியமான மூலாதாரக்காரர் யாருன்னா விசிகாந்த் தலைவர் திருமாவளவன். அதனாலதான் உங்களுக்கு தேவையை தவிர இவங்களுக்கு வந்து பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைகளோ இல்லை பட்டியல் சமூக மக்களுடைய தேவைகளோ அல்லது தலித்தியமோ அல்லது அம்பேத்கரிசமோ எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு வேணும். அதுக்காக தலைவர் திருமாவளவன் புகழ்வானுங்க. ஆனா நீங்கள்லாம் புகழணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. நீங்களும் நினைக்கக்கூடிய ஆள் வந்து தலைவர் திருமாவளவன் கிடையாது. எப்பவுமே ரஞ்சித் வர்சஸ் திருமா அப்படின்ற அரசியல இங்க இருக்கக்கூடிய தங்களை பெரியாரிஸ்ட் திராவிடிஸ்ட் அந்த ஹிஸ்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தற்கொலை கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு கொண்டே வராங்க. ஆனால் தலைவர் திருமாவளவனுக்கும் அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கும் தெரியும் 2 பேருக்கும் அவங்க யார் யார் என்பதை நீங்கள் வந்து பால் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த விஷயம் இருக்கு இல்லையா, மதிய நிஷ்ட திசை திரைப்படமே அதே போல தான். கோபிநாத் அவர்கள் மதிவதனையை கொண்டு போயிட்டு நீங்களுடைய எதிரி சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணல. நீங்கள்லாம் வந்து ஏன் வந்து பேச மாட்டீங்க, நீங்கள் சில விஷயங்கள்லாம் பேசுறீங்க ஆனால் முக்கியமான சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்ற சார்ஜ் தான் பண்ணுறது தவிர அவங்களை எதிரி போல சித்தரிக்கல. மதிவதனையை தூக்கி கொண்டாடிட்டு அண்ட் கோபிநாத் அவர்களுக்கு எதிரான வன்மத்தை வந்து கக்குறானுங்க. அவருடைய கேள்வி நியாயம் தானே. அவர் இன்னைக்கு கூட கேட்குறாரு, அவங்க வந்து பேசின பேச்சுகள் ஏதாவது தலித் மக்களுக்கு அதோட பேச்சுகள் இருந்தால் நீங்கள் எடுத்து காட்டுங்க, வேங்கவேல் பற்றி அவங்க பேசியிருக்காங்க எடுத்து காட்டுங்க, போராட்ட கூட பண்ண தேவை பேசியிருக்காங்க எடுத்து காட்டணும். அந்த கூட தான் முன் வைக்கிறாங்க. உடனே இவனுக்கு என்ன சொல்ல வரானுங்க, அதெல்லாம் ஏன் அவங்க கேட்கணும், அவங்களுக்கு கிடைக்கிற மேட்டில் வந்து அவங்க மும்மொழிக்காக பேசலையா, புதிய கல்விக் கொள்கையாக பேசலையா, இதுக்காக பேசலையா, அதுக்காக பேசல சொல்லிட்டு அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறானுங்க. அப்போது இந்த நேரடியான கேள்வி என்பது மதிவதனர்களுக்கு கிடையாது. இந்த திராவிடத்தின் பெயரால் நீங்கள் இவங்கெல்லாம் சமூக செயற்பாட்டாளர்கள், நாங்கள்லாம் வந்து மக்களுக்காக பேசக்கூடியவங்க, நாங்கள் தான் வந்து எந்த மக்கள் தலித் மக்களாக இருந்தாலும் சரி பிற்படுத்த சமூக மக்களாக இருந்தாலும் எல்லா மக்களும் நாங்கள் தான் பேசக்கூடிய, நாங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ், நாங்களாம் மேடை பேச்சாளர்கள் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான கேள்வியை முன்வைக்கிறாரு. இங்கே திராவிடன்ற பெயரில் வந்து ஆட்சி நடத்தக்கூடிய அல்லது ஆட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய முட்டு கொடுக்கக்கூடிய இந்த கூட்டம், நீங்கள் தலித் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் ஏன் கடந்து போகிறீங்க, ஏன் பேச மாட்டீங்க, வா வந்து பேசு, வேங்கவேலுக்காக ஏன் பேசல, வேங்கவேலுக்காக வீரமணி வந்து ஏன் போகல அப்படின்னு கேட்டால் வயசாயிடுச்சு எப்படி போகணும்னு கேட்பீங்க. சரி விடுங்க, முதலமைச்சர் சரி அவருக்கு நிறைய வேலை இருக்குது சரி விடுங்க, ஆனால் உதயநிதி போயிருக்கலாமே, அவர்லாம் போய் அந்த மக்களை சந்திச்சிருக்கலாமே. அது அப்பான்னு கூப்பிட்றாங்க எங்களைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் நம்ம முதலமைச்சராக இருக்காரு. அப்போது ஸ்டாலின் அப்பா அவர்கள் வேங்கவேலுக்கு போகலாமே, அங்கே இருக்கவங்களுக்கு பார்க்கலாமே, நிறைய மக்கள்கள்லாம் இருப்பாங்களே. நாங்குநரில் ஒரு பையன் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன், ஒரு பட்டியல் சமூக பையன் நல்லா படிக்கிறான், அதை பொறுத்துக்க முடியாமல் வந்து அங்கே இருக்கிற பசங்க வந்து வெட்டுறானுங்க. அவங்கள போயிட்டு பார்க்கலாமே, நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் போயிட்டு பார்க்கலாமே, அவங்களுக்கெல்லாம் பார்க்க முடியலையா. கபடியில் ஒரு பையன் ஜெயிக்கலாம் சொல்லிட்டு அவனை வந்து வெட்டுறாங்க, அங்கே போய் பார்க்கலாமே. அப்போது தலித் மக்களுடைய பிரச்சனை, தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இது தலித் மக்களுடைய பிரச்சனைனா அங்கே விசிகா போனோம் அப்படின்லாம் வந்து எதனா தலித் கட்சிகள் தலித் அமைப்புகள் வந்து போனோமே அப்படின்ற முடிவை இவங்களே முன்னிட்டு தர்றானுங்க. அப்போ இதையெல்லாம் நோக்கி தான், இந்த அதிகார வர்க்கத்தை நோக்கி தான் அவருடைய கேள்வி வந்து இருக்கின்றது. இப்போ அடிப்படையில் ஒன்று பாருங்க, டாஸ்மார்க்ல 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்றத இடி வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. உடனே அது பாஜக வந்து ஆளும் கட்சியாக இருப்பதனால் திமுகவை பழி வாங்குகின்றது, அப்படி வாங்குறது இப்படி வாங்குன்னு சொல்லிட்டு வருவானுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்றது தெரியுமா தெரியாதா? எத்தனையோ பேட்டி எடுத்து போயிட்டு இருக்காங்க. அது 10 ரூபா கிடையாதுடா, 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் வாங்குறாங்கடா அப்படின்றத வந்து இடி அறிக்கையாக கொடுத்துருக்கு. ஊர் தாலியை அறுத்து அதில் வந்து கொள்ளடிக்கக்கூடியது ரொம்ப மோசமான ஒரு செயல் அது. சரி, அதை பற்றி பேசலாமான்னு கேட்டால் பேசக்கூடாது. ஏன்டானா பேச நீ பிஜேபிக்காரன்னு சொல்லுவானுங்க.
ஒரு ஊழலை பத்தி பேசினா பிஜேபிக்காரன், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை பத்தி பேசினா பிஜேபிக்காரன், அப்படின்லாம் சங்கின்றவானுங்க. இப்ப தலித்தா இருந்து பேச என்ன பண்ணுவாங்க, ஈழ சங்கின்னு சொல்லுவானுங்க. நீ வந்து நார்மலா வந்து இடைநிலை சாதியோ இல்லை வேற எந்த சாதியோ இருந்து நீ வந்து இங்க இருக்கக்கூடிய அரசை எதிர்த்தாலோ, இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான விஷயங்களை வைத்தாலோ நீ வந்து சங்கி. நீ தலித்தா இருந்து பேச நீலசங்கின்னுவானுங்க. இப்ப நீலசங்கின்ற படத்தை தான் பாத்தீங்கன்னா அண்ணன் கோபிநாத் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்க இருக்கக்கூடிய தற்கொலை கூட்டம். ஏன்னா ஒரு ஒரு 1000 கோடி ஊழல் எடுத்து எவ்வளவு பெரிய விஷயம், அது எவ்வளவு பெருசா இங்க பேசப்பட்டிருக்கணும், பேசப்படும் பொருளாக மாறி இருக்கணும். ஆனா அதை வந்து அப்படியே மழுங்கடிக்கிறது வந்து பாக்குறானுங்க. ஆனா தமிழ்நாட்டுல எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து வந்து படுகொலைகள் நடந்துட்டே இருக்கு, சாதிய படுகொலை அவ்வளவு நடக்கின்றது. இதையெல்லாம் வந்து பேசணும்னு பார்த்தா அதையும் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவானுங்க. ஏன்டா ஒரே நோக்கம்னா நீ எது பேசினாலும் பாஜக உள்ள வந்துடும். எப்பதான்டா அப்ப இதெல்லாம் எப்படா பேசுறதா, நீ பேசாத, உனக்கு பேசுறதுக்கோசம் நாகரன் என்னடா பேசலாம், அதன் உதயநிதி வாழ்ன்னு சொல்லு, முதலமைச்சருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி சொல்லு, பட்ஜெட்டை புகழ்ந்து தள்ளுன்னு சொல்லி நமக்கு வந்து பாடம் எடுப்பானுங்க. அப்போ ஒரு தலித்துடைய பிரச்சனையை வந்து ஒரு தலித் பேசும் பொழுது இவனுங்க எந்தமா கன்வே பண்றானுங்கன்னா, நீ சுயசாதி வெறியன், மற்ற சமூகம் பேசலாம்னா பேசலாம், மற்ற சமூகங்கள் பேசினா புரட்சியாளர்கள், ஆனா தலித் சமூகத்தை தலித் பிரச்சனை பேசினா நீ சுயசாதி வெறியன். இந்த கேடுகட்ட கேவலமான அரசியல் தான் பார்த்தீங்கன்னா கடந்த 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கானுங்க. பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து ஒரு குரல்ல தான் நீ பேசக்கூடாது, நீ கத்தக்கூடாது, நீ அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. ஏன்னா ஒரு காலத்துல வந்து இந்த பெரியாரிஸ்ட்டு, இந்த திராவிடிஸ்ட்னு அடையாளப்படுத்தி கொண்டவங்க தொடர்ந்து தங்களோட யூடியூப்ல உட்காந்துட்டு இந்த முழு நேர வேலையா வந்து சீமான எதிர்ப்பு வேலையை வச்சிருந்தானுங்க. ஏன்டானா சீமான எதிர்த்து ரொம்ப அசிங்கமா ஒரு மாதிரி மோசமாலாம் போட்டா காசு வரும். இப்ப என்ன பண்ணிட்டானுங்கன்னா, நம்ம சமூகத்தை சார்ந்த ஒருத்தவங்களுக்கே இந்த மாதிரி பேசிட்டானுங்களே, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி பேசிட்டாங்க, நம்ம காப்பாற்றுவானவா? எப்படி ராமதாஸ் வந்து ஒரு காலத்துல வந்து தலித் நான் தலித் மூவ்மெண்ட் உண்டு பண்ணாரோ அந்த மாதிரி எங்களுடைய சோகால்டு பெரியாரிஸ்ட் தாவரிஸ்ட்ன்ற பேர்ல உட்காந்து என்ன பண்றாங்கன்னா, தலித்துகளுக்கு எதிரான நான் தலித்தெல்லாம் ஒருங்கிணைறானுங்க. எல்லா சாதியிலிருந்து ஒருங்கிணைந்து இங்க கூடிய தலித்துகளை வந்து காலர் போட வேலையை இந்த போலி கும்பல்கள் பண்ணிட்டு நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தை நம்ம ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்காவது ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல், ஒரு அமைதியான சூழல் இருக்குன்னா அது எல்லா சமூகங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பு இருக்கிறதுலாம் மாநிலம் ஓரளவுக்காவது இருக்கு. ஆனா ஓரளவுக்கு தான். நம்ம வந்து இன்னைக்கு ஊபி அளவுக்கு வந்துட்டோம். ஊபி தான் சொல்லுவாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது சரியில்லை, அது சரி சொல்லிட்டு. இங்க அதே மாதிரி சட்ட ஒழுங்கும் சரியில்லை, சாதி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் ஏன் நீங்க கண்டு காணாம போறீங்க, ஏன் நீங்க மூடி மறைக்கிறீங்க, இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்தாரா, இதுதான் திராவிட சித்தாந்தமான்னு சொல்லிட்டு கேள்வியை அண்ணன் கோபிநாத் அவர்கள் எழுப்பியிருக்காரு. இதுதான் பேசப்படும் பொருளாய் மாறி இருக்கணும். குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன்டா நீ பட்டா கொடுக்க மாட்டேற அப்படின்றது தான் அவருடைய ஒரு கேள்வியா இருக்கு. அதுதான் பேசப்படும் பொருளாக மாறி இருக்கணும். ஆனா இங்க கொண்டு வந்து மதிவதனி அவங்களை எதிரியா வந்து நிறுத்த வச்சுட்டாங்க. அது வந்து டாபிக் ஆயிடுச்சு. கோபிநாத் அவர்கள் சொன்ன விஷயம் இங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு விரிவடை மக்களுக்கு எதிராக, பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக செயல்படுகின்றது. அதை வந்து எதிர்க்க வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கின்றது. அப்படி எதிர்த்தால்தான் அவன் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்க முடியும், அவன் ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருக்க முடியும், ஒரு மார்க்சிஸ்டா இருக்க முடியும். அவன் தான் அந்த பெரியாரிஸ்ட், நான் தானே பெரியார் சொல்றாரு. நேற்று ஒரு உச்சகட்டமாக சொல்றேன், எவன்டா எனக்கு அப்பன்னு ஒரு வார்த்தை வந்து கேட்டார் இல்லையா, உடனே அதுக்கும் கூப்பிட்டு வந்துடுவானுங்க. அங்கே ஸ்டாலினோட தான் சொன்னார் சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதுக்கு பல அர்த்தங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு வழியிலிருந்து சொல்றாரு, என்னுடைய அப்பா தான் என் பிரச்சனை தெரிஞ்சவன் தான் எனக்கு அப்பாவா இருக்க முடியும், நீங்க எப்படி எனக்கு அப்பாவா இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு. பெரியார் விருதை வந்து திரும்ப கொடுக்குறன்றப்ப திரும்ப அவர்கள் வந்து அதை நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கோபி, நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க நீங்க சொன்ன வார்த்தை. ஏன்டானா அந்த விருது அப்படின்றது நீங்க விசிகாடுகளை கொடுக்கப்படல, அது உங்களுடைய படைப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விருது. ஏன்னா அறம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு படத்தை நீங்க எடுத்திருக்கீங்க, மக்களுக்கான ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க, அதனாலதான் அந்த விருது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றத தலைவர் திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காரு. அதனால இந்த தற்கொலை கூட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு திமுகவை அல்லது திராவிட எதிர்க்கக்கூடிய கூட்டங்களுக்கெல்லாம் முன்பாகவே மிக இன்டலெக்சுவல் ரீதியாக மிக ஷார்ப்பா எதிர்த்த ஒரு நபர் யாருன்னா தலைவர் திருமாவாக இருக்கின்றார். தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு தலித்துகளுக்கு ஆதரவாக இருக்கிறதான்னு கேட்டால் நிச்சயமாக ஆதரவாக இல்லை. அதற்கு வேங்கவையில் ஒன்றே சாட்சி. இப்போ இதையெல்லாம் கடந்துதான் இந்த கூட்டணியில் விசிக பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் இங்கு நிலவி இருக்கு. நான் தலைவர் திருமாவளவனுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது, நான் அப்படி சொல்ல வரல. ஆனா இதையெல்லாம் கடந்து இங்க இருக்க வேண்டிய தேவை என்பது ஏன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.